சுயநலமற்ற அன்பு எது? சுயநலமற்ற அன்பு என்பது ரொம்ப புனிதமானது. குருவும் அவரது சீடனும் ஒரு குளக்கரையில் அமர்ந்திருந்தபோது சீடன், குருவே, சுயநல அன்பிற்கும் சுயநலமற்ற அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை சிறிது விளக்குங்கள் என்றான். குளக்கரையில் தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்த இளைஞனிடம் குரு, தம்பி, மீன் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ என்றார். அவன், ஆமையா, மீன் என்றால் எனக்கு உயிர். இன்று நான் பிடிக்கும் மீன்களை என் மனைவியை சமைத்து தரச் சொல்லி சாப்பாட்டை ஒரு பிடி பிடிக்கப் போகிறேன் என்று கூறினான். சற்று நேரத்தில் தேவையான மீன்களை பிடித்துவிட்டு அவன் போனதும் வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் வந்து குளக்கரையில் அமர்ந்தபடி தான் கொண்டு வந்த பொறிகளை எடுத்து நீரில் தூவினார். ஏராளமான மீன்கள் வந்து பொரியை தின்பதை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார். அவரிடம் குரு, பெரியவரே, மீன்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்குமோ என்று கேட்டார். ஆமையா, மீன்கள் என்றால் எனக்கு உயிர். அவ்வப்போது இந்த மீன்களுக்கு பொரியை போட்டு நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் அந்த பெரியவர். குரு சீடன் பக்கம் திரும்பி, பார்த்தாயா, இந்த இருவருக்குமே மீன்கள் என்றால் கொள்ளை பிரியம். அந்த இளைஞனும் தூண்டிலில் புழுவை வைத்து மீனுக்கு உணவிடுவது போன்ற ஆசை காட்டி மீன்களை பிடித்து தான் சாப்பிட்டு மகிழ்கிறான். இந்த பெரியவரோ மீன்களுக்கு பொறி போட்டு அவை சாப்பிடுவதைக் கண்டு மகிழ்கிறார். மீன்கள் மீது அந்த இளைஞன் கொண்ட சுயநலமான அன்பு அன்பே அல்ல. மீன்கள் மீது இந்த பெரியவர் கொண்ட அன்பே சுயநலமற்றது. அன்பு ஒருபோதும் பிறருக்கு தீங்கு செய்யாது என்று விளக்கினார் குரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.